ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் டேஸ்ட்டான எக் கறி ஆக்க போகிறோம். எந்த நாளுமா இல்லாமல் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு ஆக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைச்சிக்கிறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் பெரிய ஒரு வெங்காயத்தை இது மாதிரி ரஃப்பாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதோடவே 4-5 வெள்ளைப்பூடு பல், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை கொச்சிக்காய் பிள்ளாட்டி உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக சீரகம், அந்த க்ரீன் கலர் எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை எடுத்திருக்கிறேன். இதோடவே 4-5 புதினா இலைகள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த முட்டையில் நான் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி சின்னதாக கட்ஸ் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்படி செஞ்சால் முட்டையில் மசாலா எல்லாமே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா முட்டையை 2 கூட வெட்டி எடுத்துக்குறையிலும் உங்களுக்கு எப்படி ஆசையோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து கறி ஆக்கிக்கிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பும் சேர்த்துட்டு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கக்குள்ள அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வதக்கினதுக்கு பிறகு இப்போ இதோடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்திருக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுக்காத மல்லித்தூளும் சேர்த்து மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கிக்கோங்க. வேறு மசாலா தூள்கள் சேர்த்தோம்னா எங்களுக்கு அந்த சரியான க்ரீன் கலரில் கறி கிடைக்காது. உங்களுக்கு உரப்போட அளவு கூட தேவைன்னா நீங்கள் அந்த பச்சை கொச்சிக்காவை சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி குறையிலும். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம்னா வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கேன்னா அதையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போக்காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே நாங்கள் வதக்காமல் தானே அரைச்சிருந்தோம், அதனால் பச்சை வாசம் போக்காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடியால் மூடிட்டு மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கறி நல்லாவே கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ இல்லைன்னா கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிருக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்குறையிலும், அப்படி இல்லாட்டி குக்கிங் க்ரீம் இருக்குன்னா அது கூட சேர்த்துக்குறையிலும், உங்களோட விருப்பம் தான். நான் சிம்பிளாக தயிரே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிறோம்னா முட்டை அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே கலந்துடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி முட்டை இன்னமுமே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டான எக் கறி ரெடி. கறியோட வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் வெட்டின மல்லியிலைகளும் சேர்த்துருக்கிறேன். இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. முட்டையை வச்சு எங்களுக்கு நிறைய ரெசிபி செஞ்சு குறையிலும் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கறி ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.